ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்க்கு வந்திருக்கோம். ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி. ஸோ இது வந்து இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே மிடில் ஆஃப் த டேபிள் இருக்காங்க, பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு. ஸோ ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. ஜிடி வந்து அகமதாபாத்ல ஆனாங்கன்னா கண்டிப்பா ஜிடி இது பண்ணலாம். ஜெய்ப்பூர் ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும். ஜிடி வந்து கொஞ்சம் பேட்டிங் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அது அது பார்ப்போம். நம்ம லைனை வச்சு போவோம். எதாவது சேஞ்சஸ் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? லைனப்ல எந்த சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதேதான். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, பராக், ஜூரல், ஜடேஜா. இவரு பேர் என்ன, ஹெட்மேருக்கு பதிலா யார் ஆடினாங்க? அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் பேர் மறந்துட்டேன். இல்ல அவங்க ஆடல. அப்புறம் சுபம் துபே தான் இப்ப ஆடுறாரு. 3 ஃபாரினர் தான் ஆடுறாங்க அவங்க. அப்போ சுபம் துபே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், டானவன் பெரேரா, பிஷ்னாயி, டோனவன் பெரேரா, துஷார் தேஷ்பாண்டேவா, நாண்டே பர்கரும் பிரிஜேஷும். நாண்ட்ரே பர்கர். ஆமா, அது வந்துரும். இம்பாக்ட் சப் அது அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, நாண்ட்ரே பர்கர் இம்பாக்ட் சப் எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்ச் ஒன்னும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதே டீம் தான் இருக்கும் நினைக்கிறேன். ரவி பிஸ்னாய்க்கு பதிலா அந்த யாஷ்ராஜ் புஞ்சா வேணா ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மேபி அந்த ஒரு சேஞ்ச் வேணா இருக்கலாம். ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸும் அதேதான். அவங்க இப்போ அந்த மேட்ச் இவர் ஆட வச்சாங்கன்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர், அவர் பேர் என்னங்க? அது மறந்து போகுது பேரு. சிந்துவா? நிஷாந்த் சிந்து அவர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு பதிலா அவரை தான் ஆடணும். அவர் ஆடிடுவாங்க எல்லாம் கிடையாது. ஷாருக் கான் பதிலா அவர் ஆடிடணும். நீங்க நேற்றுக்கு எது கொஞ்சம் அந்த மேட்ச் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுது. ஷாருக் கான் இருந்திருந்தா சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அவர் ஏதோ ஒரு 30 ரன் என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இம்பாக்ட் இருந்தது. அவர் பெட்டரா பண்ணுவார்னு நான் நம்புறேன். அவரே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. மற்றபடி அவ்வளவுதான். ரபாடா, முகமது சிராஜ், இவர் தான் அந்த அர்ஷத் கான் தான். ஐ டோன்ட் சி பிரசித் கிருஷ்ணா கம்மிங் இன். அவங்களும் அதே இதே லைன் அப் தான் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. மேபி ஆர்ஆர் சைடுல ஒரு சேஞ்ச் வேணா இருக்கலாம். பிஸ்னாய் ஆர் யாஷ்ராஜ் புஞ்சா, அது மட்டும் வேணா செஞ்சிருக்கலாம். மற்றபடி ரெண்டு பேரும் அதே லைன் அப் தான் ஆடுவாங்க. சோ மேட்ச் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னா, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இந்த ரேஞ்சில இருக்கவங்க மாத்தி ஈவன் தோ நீ அந்த ஸ்டேஜ்ல இருக்க டீம் கீழே இருக்க டீமோட ஆடினா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனா உங்களோட காம்படிட்டர்ஸ் கூட ஆடுறீங்க. இப்ப நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஒரு கேம் மேல இருப்பாங்க, கீழே இருக்க டீம் கேட்ச் அப் தான் பண்ணணும். அப்புறம் அதான் இப்போ என்ன ஆகும்னா, ஜிடி வந்து ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மூவ் ஆவாங்களா இல்ல அப்படியே தான் இருக்குமா டேபிள்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு நல்ல ஜிடி ஆர்ஆருமே இப்ப சேம் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. 10ல 6 வின் பண்ணிருக்காங்க. அப்போ ரன் ரேட் பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஜிடியோட ரன் ரேட் நெகட்டிவ்ல இருக்கு. சேம் பாயிண்ட்ஸ் வந்தாங்கன்னா ரன் ரேட் பிளே ஆகும். மத்தபடி பாயிண்ட்ஸ்ல டிஃபரன்ஸே இருக்காது. இப்போ என்ன ஆகும்னா 10ல 6 இன்னொரு டீமும் இருக்கு, ஆர்சிபியும் இருக்கு. ஆனா அவங்க பாசிட்டிவ் ரன் ரேட் ரொம்ப அதிகம் அந்த பெரிய வின்னால டிசியோட. அதனாலதான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஆக்சுவலா வந்து பஞ்சாப் கிங்ஸ் தவிர இந்த இதுல ஆட் பாயிண்ட்ஸ்ன்றதுனால அவங்களே நான் இது பண்ணல. பஞ்சாப் கிங்ஸையும் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீம்ஸை தவிர வேற யாருமே பாட்டம் 2 பிளேயர் இந்த டீம்ஸ் எதுவுமே சேஃப் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆர்சிபியும் சரி, ஆர்ஆரும் சரி. பஞ்சாப் கிங்ஸ் கூட ஏன்னா அந்த ஆட் பாயிண்ட் தான். சோ நீங்க இப்போ எல்லா மீதி டீம் வந்து 4ல 2 ஜெயிச்சாலுமே உங்களுக்கு 16 பாயிண்ட்ஸ் வந்துமே நீங்க வெளியே போக சான்ஸ் இருக்கு நெட் ரன் ரேட் மூலமா. ஆனா பிபிகேஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னா 4ல 2 வின் பண்ணா போறோம். ஆட் பாயிண்ட்னால ஈஸியா நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஆனா இன்னொரு ஒரு விஷயம், பிபிகேஎஸ்க்கு ஆட போற 2 மேட்ச் ஆர்சிபி கூட, எம்ஐ கூட, டிசி கூட, எல்எஸ்சி கூட. சோ ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு. மீதி 3 கீழ இருக்க டீமா இருந்தாலுமே மீதி 3 கீழ இருக்க டீமா இருந்தாலுமே அவங்க கீழ இருக்க டீம் தான் இப்போ பஞ்சிங் அபவ் தேர் வெயிட்ஸ். நேத்து ஆர்சிபி வந்து பாத்தீங்கல்ல எல்எஸ்சி என்ன பண்ணாங்கன்னு. எம்ஐயுமே வந்து அர்திக் இல்லாத எம்ஐ டீம் கொஞ்சம் வேற டீம். இன்ஃபார்ம் எம்ஐ தான். ஆர்சிபி எம்ஐ கூட ஆடணும் இப்போ திருப்பி. செம்மையா இருக்க போது. இப்போ என்ன மாதிரி வரும்னா, எஸ்ஆர்ஹெச்சும் ஆன் த ஃப்ளோர் 2 மேட்ச் தோத்தாங்க. அவங்க தோக்காத மாதிரி தெரியல. அவங்க பிரைமா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சிருவாங்க. இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச்சும் தோத்தாங்கன்னா இப்போ அந்த எப்படி சொல்றது, இந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் எப்படி சொல்றது, அந்த மேட்ச் அந்த 2 மேட்ச் ஜெயிக்கிறவன் டாப் 2 டாப் 4 அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும்.
எஸ்ஆர்ஹெச் ஓட பிக்சர்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அடுத்து ஆட போற 3 பேரு ஜிடி, சிஎஸ்கே, ஆர்சிபி. ஆமா, சோ 3 பேருமே காம்படிஷன்ல அதுவும் நல்ல இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. எஸ்ஆர்ஹெச் இப்போ 2 மேட்ச் இல்ல ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தானா கூட அவன் மேல பிரஷர் விழும். ஜிடி எஸ்ஆர்ஹெச் தோக்கடிச்சிட்டு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஜிடி வர்சஸ் ஆர்சிபி வந்து அவங்களுக்குள்ள யார் பிளே ஆஃப் போவான்ற அந்த ஃபைட்டே வந்துடும். அதான் ஏன்னா இப்ப சிஎஸ்கே மொத்தத்துல என்னன்னா வந்து இதுல ஆடுறாங்க. யாருக்குமே வந்து இன்னும் ஃப்ரண்ட் ரன்னரா இல்ல. 6 டீம்ல யாரு வேணா போலாம் உள்ள. அவன் வேணா போலாம் உள்ள, அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இப்ப சில டீம்ஸ், இப்ப ஜிடிக்கு 4 கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 4 ஜெயிச்சா 100% ஆர்சிபி 4 கேம் 4 போனா உள்ள போயிடுவாங்க. சிஎஸ்கே 4 போனா, அதாவது ஆக்சுவலா இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஜிடி அண்ட் சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ்லாம் 4ல 3 ஜெயிச்சா போதும் வித் பெட்டர் நெட் ரன் ரேட் ஃபார் கோயிங் இன் வித் 16 பாயிண்ட்ஸ். சோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. போறோம் கரெக்ட். 6 மினிட்ஸ்ல இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா ஜிடிக்கு வந்து நான் சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ஜிடிக்கு கொஞ்சம் இது வேணும், நெகட்டிவ் ரன் ரேட்ல இருக்காங்க. நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு வருவாங்க, ஆனாலும் அது ப்ளே ஆகாது. அதான் நம்ம நாளைக்கு மேட்ச்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் பெர்முடேஷன்லாம் அப்புறம் போடுவோம். அவ்வளவுதான், பிளேயிங் 11 மாத்த மாட்டாங்க. பிட்ச் கண்டிஷன் சொல்லுங்க. பிட்ச் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, சோ கண்டிப்பா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து வைபவ் சூரியவன்சி ஆட் ஃபார்ம்ல இருக்காரு ஜெய்ப்பூர்ல. லாஸ்ட் 3 மேட்ச்ல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சோ அவரு ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா எப்படி 2 டீம்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பர்ஸ்ட் இருக்குல்ல, கண்ணா பின்னான்னு போடுறாங்க நியூ பால் ஸ்பெல். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஜிடில ரபாடாவும் சரி சிராஜும் சரி எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சைட்லயுமே சரி ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நாண்ட்ரே பர்கர்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இவரு இப்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். சூரியவன்சி ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ரபாடா அடிக்கிற பேஸுக்கு வந்து அவர் கொஞ்சம் அதுதான் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன். அந்த எதிரடி அடிக்கிற பிளேயர் தான் ஆக்சுவலா சூரியவன்சி. நீ என்ன வேணா போடு, நான் டைமிங்ல உன்னை எதிரடி அடிக்கிற பிளேயர் தான். ரபாடாவோட பவுலிங் வந்து கிட்டத்தட்ட சேம் ஆஸ் ஆர்ச்சர் தான், 2 பேருமே ஈக்குவல் தான். சிராஜுமே எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காரு. அதான் உங்களால எதிரடி அடிக்க முடியாது அவங்களை. ஆக்சுவலா நீங்க எப்படி சொல்றது, ஹார்டா ஹிட் பண்ண முடியாது. என்ன பண்ணினாலும் அது ஏதாவது கேட்ச் போயிடும், இல்ல மிஸ் டைம் பண்ணி மிஸ் பண்ணி போல்ட் ஆவீங்க, நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் நல்லா தொண்டை அடிக்கிற ரபாடா வேற. சூரியவன்சி சின்ன பையன், என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தான். கொஞ்சம் வந்து இதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் சூரியவன்சி மேனேஜஸ் டு பிளே ரபாடா அண்ட் சிராஜ் கூட ஓகே ஆடிடுவான்னு தான் தோணுது எனக்கு. சிராஜ் ஆடிடுவான்னு தோணுது. ரபாடாவை அவர் மேனேஜ் பண்ணிட்டாரு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல அப்படின்னா, 3 ஓவர் பவர் பிளேல போட்டுறாரு ரபாடா. அந்த ஓவரை பார்த்து ஆடிட்டு பேலன்ஸ் இருக்கிற 3 ஓவர்ல 2 ஓபனர்ஸுமே கொஞ்சம் அவங்க டேக் ஆன் பண்ணாங்க. ஓகே ஒரு 60 ரன்ஸ் போதும் பவர் பிளேல, இல்லைன்னா ஒரு 50 ரன்ஸ் போதும் பவர் பிளேல ஆடிட்டு அப்படி அவங்க விக்கெட் விடாம ஆடினாங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல சொருகிடலாம். ஏன்னா போக போக பிச்சு வந்து பேட்டிங் இதுவா தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துலதான் சீம் இருக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அவங்களுடைய அந்த ஸ்பின்னர்ஸையும் மிடில் ஓவர்ல போடுற அந்த அர்ஷத் கானு அவங்க எல்லாமே இவங்க வந்து டேக் ஆன் பண்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும் இவங்களுக்கு. நியூ பால் ஸ்பெல் வந்து யாரு நல்லா போடுறாங்கன்னு பாக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிடி வந்து டாப் ஹெவி. போன மேட்ச் கொஞ்சம் வாஷி அப்படி இப்படி கொஞ்சம் தடவுனாலுமே பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்பதான் ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹோல்டருக்கு இன்னும் படல, ஆனா ஒரு டிபெண்டபிள் பிளேயர் அவரு. சோ ஆனா இங்க அந்த ஆப்போசிட் சைட்ல இங்க பாத்தீங்கன்னா ரியான் பராக் போன கேம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. டானவன் ஃபெரேரா எல்லா கேமுமே பினிஷ் பண்ணி தராரு. சோ ஜடேஜா வேற மிடில் ஆர்டர்ல இருக்காரு. சோ பேட் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கொஞ்சம் பெட்டர் பேட்டிங்கா இருக்கு. சோ பவுலிங் ஆர்ஆர் பேலன்ஸ்ட். ஆமா, சோ பவுலிங்னு பாத்தீங்கன்னா இங்க ஆர்ச்சர் மட்டும் தனியா போடுறாரு ஒரு 2-3 மேட்சா. பர்கர் சரியா போடல சில மேட்சஸ். ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, கொஞ்சம் ரன் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போக போக. ஆனா அந்த சைடுல 2 பேருமே நியூ பால்ல சூப்பரா போடுறாங்க. 3 ஓவர் எல்லா மேட்சும் போடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்ல கான்டெஸ்ட் சூரியவன்சி வர்சஸ் ரபாடா. நான் என்ன சொல்லுவேன்னா, இவரு கோத்ரூ பண்றவங்க நாண்ட்ரே பர்கர் வந்து அடி வாங்கினாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த பக்கம் இழுத்து பிடிச்சிருவாரு எனக்கு. ஏன்னா உங்களுக்கு டாப் ஹெவி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க டாப் ஹெவி, மிடில் ஆர்டர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க பவுலிங் தான் அவங்களுக்கு கீ. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இவங்க 150 அடிச்சானுங்க ஜிடி அப்படின்னா ஈஸியா ஆர்ஆர் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப மெதுவா ஆடியே சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப மெதுவா ஆடுறதுன்னா சொன்னா 15 ஓவர்ஸ்ல முடிச்சு போயிடுவாங்க. இவங்களால 200 போஸ்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 இது பண்ண முடியும்னு சொல்ல. பெட்டர் தே பவுல் ஃபர்ஸ்ட்,
அவங்களுடைய சிஎஸ்கே பண்ற மாதிரி தான், அவங்களாலையும் 200 சேஸ் பண்ண முடியல ரீசெண்ட் மேட்சஸ்ல. ரொம்ப வருஷமா சேஸ் பண்ணல. 180 வின்னாங்கன்னா ஜிடிக்கு சான்சஸ் ஹை. ஜிடி சேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு, அவங்க பிராண்ட் ஆஃப் தான். அப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி, என்னதான் சுப்மன் கில் வந்து பவுலர்ஸ் அட்டாக் பண்ணி கொஞ்சம் அந்த இது ஆக்கினாலும், எனக்கு என்னமோ இந்த 2 பேர்ல ஏர்லியான்னு யாரோ ஒருத்தர் எடுத்தா கூட உங்களுக்கு அந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஜாஷ் பட்லர் பிரைம் ஃபார்ம்ல இல்ல. பண்ணிட்டீங்கன்னா பட்லரையும் தூக்க ட்ரை சான்சஸ் ஆர் ஹை. எக்ஸாக்ட்லி. சோ நீங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க மிடில் ஆர்டர் இதுவா கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ் நல்ல ஸ்பின் வச்சிருக்கீங்க. யஷ்ராஜ் பஞ்சாவும் சரி, பிஷ்னாய் வந்தாலும் சரி, ரவீந்திர ஜடேஜானாலும் சரி, உங்களுக்கு நல்ல மிடில் ஓவர் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ கேன் அதான் கேக் வாக் பண்ணிடலாம் மிடில் ஓவர்ஸ்ல. இப்போ ஓப்பனிங்ல தான் நீங்க அந்த மாதிரி பவர் பிளேல யார் வின் பண்றாங்க? பவர் பிளே இஸ் வின் ஃபேக்டர் ஃபார் திஸ் கேம். பேட்டிங்ல ஜிடி நல்லா பண்ணாங்கன்னா ஜிடியோடைய பக்கம் தான் மேட்ச். இல்ல ஏர்லியான் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க, டாப் ஆர்டரை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்ஆர் பக்கம் தான் மேட்ச். வைஸ் வர்சா, அவ்வளவுதான். அங்கேயும் அதே ஆனா ஜிடிக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 180 நிறுத்தணும் அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா. ஆர்ஆர் அவங்க ஒரு 200 போச்சுன்னா 200 தாண்டிட்டாங்கன்னா அது அவங்க கண்ட்ரோல்ல இருந்து வெளியே யாராவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடி ஆகணும். சோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதுதான். அதை தாண்டி ப்ரெடிக்ஷன்ஸ் போவோமா? ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத 3 பேர்ல வந்து வெங்கட்டும், நானு, அப்புறம் பக்தா 3 பேரும் வந்து ஆர்ஆர் போறோம். நீங்களும் ஹரியும் ஜிடி போறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லவே இல்லையே. ஆர்ஆர் தான் போறேன். ஆர்ஆர் தான். அப்ப ஹரி மட்டும் தனியா ஜிடி போறேன். ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க நாளைக்கு கண்டிப்பா. பேட்டிங் எட்ஜ், மிடில் ஆர்டர் எட்ஜ் பிளஸ் மிடில் ஓவர் பவுலிங் அவங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஜிடியை விட, ஜிடி பவர் பிளே மட்டும் தான், பவர் பிளேல தான் அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணா பண்ணணும். ஸோ எல்லா ஃபேஸ்லயுமே ஆர்ஆர் எட்ஜ் வச்சிருக்காங்க, அதனால ஆர்ஆர் வின் பண்றாங்க. ஆர்ஆர் கொஞ்சம் கம்ப்ளீட் டீம். அது இல்லாம அகமதாபாத்ல ஆடி தான் ஆர்ஆர் எட்ஜ் குடிச்சு ஜிடிக்கு எட்ஜ் கொடுத்தாங்க. ஜெய்ப்பூர்ன்றனால கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக். இவங்க கொஞ்சம் அவங்க ரீச்சுக்கு தாண்டி அடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஜிடி யாருக்கா ஒருத்தருக்கு நல்லா படணும், அந்த சிச்சுவேஷன் போயிடுவாங்க. சோ நம்ம பாப்போம். அதையும் இல்லாம பட்லருக்கு வந்து இது முன்னாடி ஹோம் கிரவுண்ட்ல முன்னாடி ஆர்ஆருக்கு தான் ஆடிட்டு இருந்தாரு. சோ நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனா கான்டெஸ்ட் நல்லா இருக்கும். நாளைக்கு கான்டெஸ்ட் எப்படி இருக்கோ இல்லையோ, டேபிள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் நாளைக்கு மேட்ச். ஆமா, யார் ஜெயிச்சாலுமே ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட் காத்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு ஜெயிக்கிற டீம் செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க கண்டிப்பா. எஸ்ஆர்எஸ் கூட கொஞ்சம் சேஃப்டியா போயிடுவாங்க அவங்களும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 3ல 1 ஜெயிச்சாலே போதும், ஈஸியா குவாலிஃபை ஆயிடலான்ற சிச்சுவேஷன் இருக்கும். சோ நாளைக்கு மேட்ச் வந்து 2 டீமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். சோ எப்படி நடக்குதுன்னு பாப்போம். சோ அதான் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நாங்க 4 பேரு ஆர்ஆர், ஹரி மட்டும் ஜிடி சைட் போயிருக்காரு. சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த மேட்ச் ஓட ரிவ்யூல வந்து மீண்டும் சந்திக்கிறோம். பை பாய்.